என்னது அப்படியே பாருங்க, செத்து போன சுடுகாட்டில் இருந்துச்சு இது மாதிரியே இருக்கு. அப்புறம் எலும்பு கூடு மாதிரியே. ஆமா, நீ அதுக்கு தானே கூட்டு வந்திருக்காங்க. வராட்டி போ. நான் வேற யாரை கூப்பிட்டு ஆடிட்டு போறேன். வாடா மேல, பெரிய ஆளு இவரு. ராக்கெட்டு உனக்கு ஊர்னா எனக்கும் ஊர் தான், உனக்கு சொந்தம் எனக்கும் சொந்தம் தான். உன் சண்டி இடத்துல இங்க காட்டாத. உனக்கு எதுலயும் குறைஞ்சவன் நான் கிடையாது. ஆமா தம்பி, இந்த நாடகத்துக்கு வர்றதுக்கு போய் 4 பேரை புடிச்சுக்கிட்டு ஊர் கூட்டிட்டு போ. சித்தாளு வேலைக்கு போய் பொழைச்சிருவேன். எப்படி பிள்ளை நாங்க போட்டுக்க, நீ பின்னால ஏன்டா வர? எப்படி பிள்ளைடா போட்டுக்க? அவன் மூஞ்சுக்கெல்லாம் பொம்பளை போட்டிருக்கீங்க பாருங்க, இத்து போட பயலுக்கு. கொலுசு மூக்கத்தி. நீங்க சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க. இன்னும் நல்லா ஆட வேண்டும் என்று ஐயா முத்தைய தேவர் மகன் மாமா இருளாண்டி அவர்கள் டான்ஸாக நடிக்கும் ரதி தேவி அவர்களுக்கு 50 ரூபாய் அம்பில் பேக் அடிக்கிறார். எம்புடு காசு வச்சிருப்பீங்க, ஒரு 500 ரூபா கிடைக்கலையா? 50 ரூபா கொடுக்குறீங்களே, அவ்வளவுதான் நான் பெறுவேனா? ஒரு 501, 2001, 3000 கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு. பரவாயில்ல, காலைல எங்க அப்பாட்ட சம்பளத்துல சேர்த்து வாங்கிக்கிறேன். எனக்கு அன்பளிப்பு கொடுத்து என்னை ஆட சொன்னதற்கு நன்றி. என்று வரைக்கும் கண்டிப்பா ஆடுவேன் அவர் கூட சேர்ந்து. பாருங்க, பார்த்துட்டானும் பயந்து ஆளவே காணமே. ஐயோ அக்கா, இங்க பாருங்க, அவன் பெரிய தோடு கொலுசு செருப்பு களவாணி பூராட்டி கோரால பாத்துக்க. கழுத்துல துணியை போட்டுக்கோங்க. அதுவும் பூரா பேர் இப்படி நகையை போட்டு உட்காந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட நேற்று போன ஊர்ல 25 செருப்பை காணோம், 35 விளக்கமாத்த காணோம். வாடா எந்திரிச்சிங்க, வரமாட்டியா? ஏக்கா உன் செருப்பு பத்திரங்க, அதை பாத்துட்டே உட்காந்துருக்காம இருக்காங்க. வாடா செகுல அத்துப்படி வேணாம். வந்தனா கீழே. ஐயோ போச்சு. பயமா முந்தா எப்படி மூடுமா? களவாணி பயமாவே. ஐயோ என்னது அப்படியே பாருங்க, செத்து போன சுடுகாட்டில் இருந்துச்சு இது மாதிரியே இருக்கு. அப்புறம் எலும்பு கூடு மாதிரியே. ஆமா, நீ அதுக்கு தானே கூட்டு வந்திருக்காங்க. வராட்டி போ. நான் வேற யாரை கூப்பிட்டு ஆடிட்டு போறேன். வாடா மேல, பெரிய ஆளு இவரு. என்ன போட விட பேசுனா? ஓ யாரு? ஏன் நரம்பாக்கருக்கு நீ தான் ஆளாக்கும். இருக்க 4 எலும்பையும் 5 கரைக்கிற சதையும் பிச்சு எடுத்து போடுவேன். உனக்கு ராணாதான், எனக்கு ராணாதான். யாரு? இன்னைக்கு 2 பேருக்கு ராவு காலம் உண்டாகும். யாரு? உனக்கு வேறு கிடமே, உனக்கு எனக்கு பகை. வேணா நினைக்கிறேன். ராக்கெட்டு ஒழுங்கா இருந்துக்கோ. இந்த ராக்கெட் உன் ஜாக்கெட்டை கிழிச்சு போடுவேன். யாரு? நான் இந்த ரதி தெய்வம் சட்டியை கிழிச்சு போடுவேன். என்ன? நான் சட்டி போட மாட்டேன். நீ சட்டி போட்டு இருந்தா சட்டி போடுறதுக்கு லங்கோடு இருக்கிறவங்க தான் சட்டி போடுவாங்க. இல்லாத நீ சட்டி போட்டு என்ன பண்ண போற? நீ என்னைக்கு இல்லாத பார்த்த? யாரு? உன்னை மொச பிடிக்கிற நான் மூஞ்ச பார்த்தா தெரியுமா அதுக்கு இருக்குதா இல்லையானே? நிப்பாட்டலாம். என்ன போடா வாடா பேசுற வாயா பிடிச்சு போடா வாடா. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் பல்கா இருக்கு. என்ன போடா வாடா? என்ன போடா வாடா? என்ன ஆகுனா? நானும் உன் முண்டாட்டியா? உன் முண்டாட்டியாடா? விடியங்காட்டி 5 மணி வரைக்கும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. யாரு அப்படி எழுதிருக்கா? ஆமா, ரசீதுல என்ன போட்டுருக்க? சரி, நான் உனக்கு பொண்டாட்டி, நீ எனக்கு புருஷன். என் புருஷன் என்னமா பண்ணுவேன்? டேய் மானகட்ட ஈத்திர பையலே, என்ன மொள்ள மாதிரி முடிச்சு வைக்க பையலே, அறிவு இல்ல? வேலை வெட்டிக்கு போக மாட்டேன். சோற திங்கிற சோத்தோட பிய திங்கிறியா? ஏண்டி கண்டாலி மலை சோத்து திங்க? யாரடா கண்டாரோலின்ற? என்ன மொத்த குண்டாமேனே குண்டு 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 மொள விழுந்துருவோம். யாரு? நான் போடுற போட்ல பொட்டி தெரிச்சு வேப்பக்கிலடி அடிமுடி கலட்டு போக. உன்னைய போடுற போட்ல உங்க அப்பனுக்கு அண்ட கட்டிடுறான். அடிச்சு விஜய் டிவில ஓட்டி விட்டுருவேன். அடிக்கிறல கொட்டாயமே வெடி கோவிந்தா கோவிந்தான்னு சப்புன அடிச்சு சன் டிவில விளம்பரமாக்கி விட்டுருவேன். உன்னை கிளிகிளியும் கிழிச்சு தொங்க விட்டு விடுவேன். அப்புறம் அடிச்சு ராஜ் டிவில காமிப்பேன். யாரு? உன்னை சப்பு சப்புன்னு அடிச்சு சலிப்பிரும் காட்டி விடுவேன். ரதி ஊசினோட இடம் உடுத்தின்னு வையே. சரி, உலக்கே உள்ள தெளிவேன். அந்த ராக்கெட் நீ உலக்கே தெளிற வரைக்கும் ரைதை சும்மாண்டுக்கிட்டு இருப்பாளக்கம். அதான் சொன்னாங்கல்ல, எடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள வத்தாளா? சரி, எழுத்த வீட்டுக்காரி இடிச்சுட்டு கிடந்தாளா? யார் இடிச்சுட்டு கிடந்தாங்க? நீ பார்த்த? இடிச்சுட்டு கிடந்தத? இடிச்சுட்டு கிடந்திருக்காங்கல்ல. என்ன கிடந்திருக்காங்க? ஒண்ணும் தெரியாது பாப்பா. 1 மணிக்கு போட்டாலும் பெரிய தாப்பாண்டாங்களா? அதான் பம்மாத்துக்கறி பணிய வைக்க போனாலா நம்ம கம்மாக்குள்ள. கம்மா இருக்கு பத்தியா? கம்மா. உனக்கு தெரியாத கம்மாவா? வேப்பங்கள கம்மாக்குள்ள படுத்துக்கிட்டு பணியாரி விக்கலையே, என் விட்டு பருப்பு விக்கலனால அரிப்படுத்த கவட்டுக்குள்ள உண்ணா. யாருக்கு? அரிச்சா சொரியலைன்னா புதுக்கு மருந்த போட்டு ஆத்து மசுறு மசால் வடை
இல்லைன்னா அருவாமனையில் ஏறி உட்காந்து வந்தாலும் மேற்கொண்டு தான் புண்ணா யாரு உனக்கா? ஏ என்ன லா போட்டு பேசுற நீ? என்ன ஆளு நீ? 5 ரூபா தாளு. ஆமா நீ பேசுறோட பயந்து கிடு 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 இங்க ஆடிக்கி இருக்காங்க. அம்மா என் வேட ஆனா கூட கிளப்பி பூந்துக்குற பயமா? இல்ல பயமான்னு கேட்டேன். நானா பயமா? என்ன பயமா? உன்னை கண்டா எனக்கு பயம் கிடையாது. ஏன் எங்க அம்மா கண்டதான் பயமா? நீ படிச்சிருக்கியா? ஏன் படிக்காம முட்டாம நாயா உன்னைய மாதிரி கை கொடுங்க. கையெல்லாம் உன்னைய கொடுக்க முடியாது. இல்ல படிச்சு கொடுத்தா படிச்சா நான் கை கொடுக்கறது எனக்கு வழக்கம். ஏய் என்ன இடது கை கொடுக்க குண்டியில் உரையா? சீ காரமா உன்னை நம்பி கொடுக்க முடியாது. கையில இருக்க மோரத்தை வளையலையும் கட்டிட்டேன். இப்பதான் வாங்கி போட்டிருக்கேன். நான் தான் போட்டிருக்கேன். ஒன்னு 1 கிராம் எனக்கு 1 பவுன். ஏய் இந்த வா இங்க வா. தங்க வளையல் வேற போட்டுருக்கோம். நம்பி கொடுக்கலாமா? எத்தனை வச்சிருக்கேன் தெரியுமா நானு? யாரு நீ வச்சிருப்ப? உன்ட்ட இருக்குப்பா. அத்தனை வச்சிருக்கீங்க. மைத்து புடுங்க வாங்கி வந்த நாடகத்துக்கு நீ அங்கேயே இருந்திருக்க வேண்டிய வீட்லயே. வாங்க வா. அதே அவர் குடும்பம் மாதிரி தான் என் குடும்பம். கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? நீங்க மாசமா இருக்கீங்க. இத சொல்றதுக்கு நான் படிச்சிருக்கணுமா? இந்த முண்டை அதை சொல்லுது பாரு. சரி நீங்க சரி நான் மாசமா இருக்கேன் எதை வச்சு சொல்ற நீ? படிச்சால் தானே. இரு நான் மாசமா இருக்கேன்னு எதை வச்சு நீ சொல்ற? இப்ப எனக்கு தெரிஞ்சானோ ஒண்ணு நான் வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தேனா இல்ல மயக்க வந்து கீழே விழுந்தேனா நான் என்ன பண்ணேன்? மாமா என்னை மாசமா இருக்கேன் அந்த எடுவிட்ட பையன் சொல்றான். எப்படி சொல்லுவான்? எதை வச்சு சொல்லுவான்? என்ன பேசணும்னா பேசலாம். கபடி போட்டி நடந்தனால நேரம் காலதாமதம் காரியத்துக்கு கேடு. ஆட்டத்தில் கொஞ்சம் லேசாக காட்ட சொல்கிறாங்க. அதனால் ஆட்டத்துக்கு போயிடுவோம். போயிட்டு அடுத்து உள்ள ஆளுங்களை பூரா 100 விலைக்கு களை எடுக்க போகிற ஒரு ஆள் மாதிரி உள்ளே இருக்காங்க. அவளை பூரா வெளியே அனுப்பணும்ல. அதனால அடிரோட்டோர வீட்டுக்காரி ரவி ரோசாப்பு சேலக்காரி அடிவுல நிக்கட்டுமா போகட்டுமா அடி ஓரமா நிக்கிற என் கருத்த குட்டி கருத்த குட்டின்னு சொல்லுவாத. அழகா கருவாச்சின்னு கூட சொல்லாத. கருத்த குட்டி பண்ணி குட்டியா நானு கருவாச்சின்னு கூட சொல்லியா? கருப்புன்னு சொல்ல நான் அசிங்கப்பட மாட்டேன். கருப்பு தான் கலை. என்னது கருப்பு தான் கலையா? அப்புறம் என் கலருக்கு உங்க கலருக்கு வித்தியா ஏன் வச்சாலும் உன் கலருக்கு எங்களா இருக்கா? காலையில பாப்போம். அடியே கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட தேடி வந்த சின்ன குட்டி மானம்மா அத தேடி வந்த வேடி வந்த மானம்மா தேடி வந்த சின்ன குட்டி மானம்மா நானம்மா வாடி பொட்ட புள்ள யாரும் தொட்டதில்ல ஓரே பார்வையாலே மூடி மறைச்சவன அப்படி வாடி பொட்ட புள்ள யாரும் தொட்டதில்ல. இது கட்டி முத்தம் ஒண்ணு கேக்குது. கட்டி ஒண்ணு இருக்குது. அது கட்டி முத்தம் ஒண்ணு கேக்குது. வாயில என்னத்த வச்சிருக்க? வாயில என்ன தலைவர? வாயில என்னத வச்சிருக்கீங்களா? என்ன ஆடுப்பா சொல்லலையே. வச்சுக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துத கேக்குறீங்க. வச்சுக்க வா இடுப்புல அந்த பச்சை கிளி ஒண்ணு மட்டும் இருக்கல. போடா ஆவே புள்ள
அடிய வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கடை பொய்யல தாண்டி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கடை பொய்யல தாண்டி சுண்ணாம்பு தாண்டி நீ போனாலும் போடி புதுக்கோட்டை போயால தாண்டி சிம்மச்சமத்தி ராசாத்தி சிரிச்சாத்தானே மகராஜி சிம்மச்சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி சிம்மச்சமத்தி ராசாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி ஒரு மணி ஆகி போகுது ஐயா நாளே அடிதான் நாருக்கு சுருன்னு அடிச்சு விட்டு வேலையை முடிச்சிருந்தேன் சரியா உண்மை ஆமா கண்ணழகு சிங்காரிக்கு வில்லியில் ரெண்டில் கண்ணி வைத்து காதலுக்கு சீதனமா இதயத்தையே கொண்டு வந்தேன் கண்ணழகு சிங்காரிக்கு இறுதியில் போட்டு வச்சு காதலுக்கு இதயத்தை சீதனமாய் கொண்டு வந்தேன் சிங்காரிக்கு இதயத்தையே பூட்டி காதலுக்கு இதயத்தையே சீதனமாய் கொண்டு வந்தேன் சிங்கமர வேற்படை வருது நகரனிலே அங்க மகனாட்டு தாளமேளம் புலங்கிடுது சிங்க மரப தடை வருதி எந்த தூரை நகரனிலே போச்சி பாரடி பொன்னே தேவர் காலடி மண்ணே தெற்கு தேசாண்ட மன்னரினா எக்குளமும் போட்டோம் தேவர் மகனா போச்சி பாரடி பொன்னே தேவர் காலடி மண்ணே போச்சி பாரடி தென்னகத்து சிங்கங்கடா உக்கிரவாண்டி பேரங்கடா ஐயாவோட பேரை சொன்னா தெரிக்குண்டா தெக்குலத்த அந்த கூட்டம் முக்குலத்த மாற வச்ச தேவர் மகன் கொடி எங்கும் பறக்குண்டா இனிமேதான் ஆரம்ப ஆட்டம் அந்த ஆறுக்கு அடங்காத இங்கேதான் ஆடுகிற ஆட்டா இது அனைவருக்கும் போட்டுதான் கேட்டான் ஆளினாலு ஆளு இவ அழுத்தமான ஆளு ஆளு நாளும் ஆளு அடுத்தமான
ஆளி ஆளாலும் ஆளி ஆளி காலதாமத காரியத்துக்கு சும்மா நம்மளே ஆடிக்கிட்டே இருந்தோம்னா விளங்காதது. ஆமா ஆமா. அதனால உங்களை பார்க்கையில எப்படி இருக்கு? எனக்கு உன்னை பார்க்கல அப்படி எரியுது தக்க 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 தக்கன்னு. உன்னைய பார்க்கல எனக்கு 10 கிலோ மிளகாய் அரைச்சி இதுல அப்பளம் 2500 ரூபாய்க்கு இஞ்சி வாங்கின அப்பன மாதிரி இருக்கு. நமது டான்ஸாக நடிக்கும் அவருக்கு ஐயா முத்தையா தேவர் மகன் இருளாண்டி, ஐயா முத்துமணி தேவர் மகன் திருப்பதி அவர்கள் நீங்க பப்பனோட சேர்ந்து ஆடணும், இன்னும் ஆடணும் என்று 100 ரூபாய் அம்பிளிப்பாக அளிக்கிறார். இன்னும் ஆடிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் உள்ள இருக்கவங்களாம் நாங்க 2 மணி 1 மணி தான். ஆனா காலையில வீட்டுல சோறு மீண்டும் நினைக்கிறேன். நமது சித்தப்பா குமார் தேவர் மகன் இருளாண்டி ரியல் எஸ்டேட் அவர்கள் 100 ரூபாய் டான்ஸுக்கு அன்பில் அளிக்கிறார். இல்ல பூரா பேரும் காலையில வீட்டுல போய் ஆடு. நமது பப்புரம் எடுக்கும் நமது கரிசந்தையை சேர்ந்த ராக்கெட் ராசா அவர்களுக்கு மாமா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே பாண்டித்தேவர் நினைவாக 100 ரூபாய் அன்பில் அளிக்கிறார்கள். சரிங்க. என்ன மத்தாள் பையன் சோப்பு காலையில கேட்க போறாங்க, என் பிள்ளைக்கு ஒரு ஐஸ் வாங்கி கொடுக்க உனக்கு காசு இல்ல, டான்ஸுக்காரிக்கு உனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கேக்குதான்னு சொல்லி வீட்டுல சோத்துல விஷம். அது மட்டும் தெரிஞ்சிருச்சு எனக்கு நல்லா. அப்படி கிடையாதுமா. இதே மேடையில ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அங்கனக்குள்ள வள்ளி நாடகமா, அப்பதான் சொன்னேன் மேடை ஓட்டிங்கன்னா எல்லாருக்கும் ரத்தம் வந்துருச்சு காலில். அவ்வளவு அந்த அளவுக்கு ஆடி இருக்கீங்க. ஆடுனா எங்களுக்கு டைம் கிடைச்சா ஆடணும். அன்னைக்கு வந்து அம்பளிப்பு துளி கூட இன்னைக்கு இல்ல. போடுவோம் மூஞ்சிக்கு வேற 650 ரூபா ஒரு கை தட்டுறாங்கப்பா முடிவு. 650 ரூபாய் வச்சு 2 மூடை சிமெண்ட் கூட வாங்க முடியாது. ஏதாவது இருக்கிறத கொடுக்கறதுனால வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உங்க பேர் என்னன்னு அர்த்தம்? என்னுடைய பேர் வந்து வந்து வந்துனா என்னுடைய பேர் வந்து சுனிதா. அதெல்லாம் தர முடியாது. அது ஒன்று இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆக நான் தர மாட்டேன். ஆஹா ஓ என்கிட்ட ஒண்ணு அது இல்லையா நீ மொட்டு முண்டன்னு கேள்வி. ஆகா இல்லங்க, என் பேர் சுமிதா. உங்க உண்மையான பேரு? என் உண்மையான பேரு ரதி தேவி. என் பேரு ராக்கெட் ராஜா. ராக்கெட் என்ற ஜெகன்ராஜ். ஒழுங்கா ஒரு பேரை சொல்லு, இஷ்டத்துக்கு பேரை சொல்லாத. என்னன்னு உறுப்பினர்னா? என் பேர் ரதி தேவிங்க. உங்க பேர் ரதி தேவி. ராக்கெட் ராஜா. உங்களை பார்க்கையில எப்படி இருக்கு? உன்னை நான் பிரேமிக்கணும். அது பிரேமிக்க போறியா? மலையாளத்துல பறையுதோ? பறையுதா? பறையும். என்ன பறையும்? பறையுது பொறையுதுன்னா அடிச்சு மண்டைய உடைச்சு விடுவேன். ஐ லவ் யூ. அப்படின்னா காதல். காதலா? எப்படியாப்பட்ட காதல் தெரியும்? எப்படியாப்பட்டது? இந்த காதலை இந்த மக்களுக்கு உட்கார்ந்து இருக்கிற அப்படியே சும்மா நடுத்துற மக்களா உட்காந்துருக்காங்க பத்தியா? ஆமா. இவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் கொடுக்கணும். எப்படி? ஆமா. இளவட்ட போயில முன்னாடி உட்காந்துருந்தா அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும். ஆமா. இப்ப இருக்கிற ஆளுகளுக்கு புரியுற மாதிரி பாட்டு. இந்த பாட்டு என்னைக்குமே மறையாது. அந்த இசைக்கு நான் இளையராஜா அமைப்புல இசைக்க கௌரி மனோகரி ராகத்துல செம்மீனா உன்னைய நினைச்சு